தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு பெருமையோடு அழைக்கிறாரு நம்மளுடைய மோடி அவர்கள். யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது டேரிஃப்லாம் ஏத்துறாரு. ஸோ அப்படியான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற கணக்குல யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் ஃப்ரீ ட்ரேடுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. 20 வருஷம் 2 டிகேட்ஸா பேச்சுவார்த்தையில இருந்த இந்த ஒப்பந்தம் இப்பொழுது கையெழுத்தாயிருக்கு. ஸோ என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும்னு பாக்குறீங்க? முதல்ல எப்படி பாக்குறீங்க இதை? எனக்கு தெரிஞ்சது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எனக்கு எப்பவுமே ஃப்ரீ ட்ரேட் மேல பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. ஃப்ரீ ட்ரேட் நல்லதும் கூட. மார்க்கெட்டை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வைக்கும் போது தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி போட்டியும் வரும். போட்டி வரும்போது தான் போட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளும் நம்மளோட கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்மளோட ப்ராடக்ட் சர்வீஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்பதான் நம்மளோட போட்டி போட முடியும். நாளைக்கு அவங்க ஒரு செக்டார்ல வராங்கன்னா அவங்களோட போட்டி போடுறதுக்காக நம்மளும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்புறம் அவங்ககிட்ட நிறைய கத்துப்போம். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அங்கிருந்து வரும்போது எப்படி அவங்க நுணுக்கமான விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்றாங்க, எப்படி குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க, டெக்னாலஜி இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுல இந்த ப்ரொடெக்ஷனிசம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது நல்லது. கம்ப்ளீட்டா இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல, ப்ரொடெக்ஷனிசம் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லது அப்படின்றது என்னோட பார்வை. அந்த வகையில நான் இதை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பாக்குறேன். ஸோ இப்ப மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போறாங்க. நீங்க சொன்னது மாதிரி இப்ப யூரோப்புக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அமெரிக்காவை இனி ஃபியூச்சர்ல நம்ப முடியாது. ஏற்கனவே 15% டேரிஃப் போட்டாங்க. அப்புறம் இந்த கிரீன்லாண்ட் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 10% என்னமோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் 25 இன்க்ரீஸ் பண்ண போறேன், ஏதோ ஒரு டேட்லாம் ஜூனா ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 25 இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு ட்ரம்ப் மிரட்டி இருக்காரு. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும்போது அமெரிக்கன்ஸ் மேல யூரோப்புக்கு நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே சைனா கிட்டயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம போன பேட்டியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அந்த ட்ரேட் பசூக்கான அந்த கான்செப்ட்லாம் பேசியிருந்தோம். EU கிட்ட ட்ரேட் பசூக்கா அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். அது என்னன்னா, இப்ப EU மேல பொருளாதார ரீதியான அழுத்தங்கள்லாம் யாராவது போட்டாங்கன்னா அவங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு ஆயுதம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஐரோப்பிய நாடுகள் இந்த மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ரேர் மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த செக்ஷன் வரும்போது இவங்களை நம்பியிருக்காங்க, சைனாவை நம்பியிருக்காங்க. ஸோ அப்போ சைனா நினைச்சா இவங்களை டார்கெட் பண்ணலாம். அப்படி சைனா யூரோப் அந்த மாதிரி டார்கெட் பண்ணாங்கன்னா யூரோப் இந்த ட்ரேட் பசூக்கா அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பொருளாதார ரீதியா சைனாவை அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி சைனாவை கண்டெயின் பண்றதுக்கு, சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு அந்த ட்ரேட் பசூக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு வராங்க. அது காரணம் என்னன்னா, 2023ல இந்த போர்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சைனா ரஷ்யாவை பேக் பண்றாங்க. இந்த நோ லிமிட் சப்போர்ட்லாம் சொல்லி சப்போர்ட் பண்றாங்க ரஷ்யாவை. அப்ப அது யூரோப்புக்கு எதிராக போகுது இல்லையா? சைனா யூரோப்புக்கு எதிராக திரும்புறாங்க. ஸோ அப்ப ரைட், சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவை. சைனாவை நம்பியும் இருக்க முடியாதுன்ற இடத்துக்கு யூரோப் போறாங்க. ஸோ இப்ப அமெரிக்காவும் சிக்கல்ல இருக்கு. அதே மாதிரி இப்ப EUனால சைனா கிட்டையும் போக முடியாது. சைனாவையும் கண்ட்ரோல் பண்ணும், ஒரு லிமிட்ல தான் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துலயும் இருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப இந்தியா தான் பாக்கி. இந்தியாவுக்கும் அதே மாதிரி நீங்க சொன்னது போல ஒரு பொருளாதார ரீதியா ட்ரம்ப் நம்மள நெருக்கிட்டு இருக்காரு. 50% டேரிஃப் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 25, அதுக்கப்புறம் ஒரு பனிஷ்மெண்டா இன்னொரு 25 போட்டிருக்காரு. அது நமக்கு பெரிய ஒரு சிக்கல். நம்ம அதை நெகோசியேட் பண்ணி அந்த 25% டேரிஃபையாவது குறைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கோம் இந்தியா தரப்புல இருந்து. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரஷ்யால இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணெயெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டோம். 2025ல நடுவுல பார்த்தோம்னா பீக்ல இருந்தது நம்ம ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்ப படிப்படியா நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஏறக்குறைய 50% நம்ம கம்மி பண்ணிட்டோம். 50% சொல்ல முடியாது, ஒரு 55-60%க்கு நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு 40%ஆவது நம்ம கம்மி பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு அமெரிக்கன் மார்க்கெட் முக்கியம். அமெரிக்காவை கோவப்படுத்தக்கூடாது. ஆமா, சரி, கோவப்பட்டுட்டாரு. இனி கொஞ்சம் அவரை காம் பண்ணி, இங்க பாருங்க நாங்களும் சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஸோ நீங்களும் கொஞ்சம் இறங்கி வாங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த விஷயங்கள் பண்றோம். அது போக
அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு புது மார்க்கெட் நமக்கு தேவை. இப்போ நம்ம நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா பெரிய பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீமியம் மார்க்கெட். அதை இன்னொரு ப்ரீமியம் மார்க்கெட் தான் நம்ம ரிப்ளேஸ் பண்ண முடியும். யூரோப்பியன் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு மார்க்கெட். ஸோ அதனால நமக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். யூரோப்புக்கும் நம்மளோட தேவை இருக்கு, நமக்கும் யூரோப்போட தேவை இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்டே சொன்னது போல ஏறக்குறைய 20 வருஷமா நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2007 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, நெகோசியேட் பண்றாங்க, சரியா எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், 3-4 இயர்ஸ் எதுவும் முன்னாடி திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் நெகோசியேட் பண்ணி இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்றாங்க. ஸோ 20 இயர்ஸா நெகோசியேட் பண்ணி நம்ம 2 பேரும் இதுக்கு ஒத்துக்கலன்னா அங்க சிக்கல்களும் இருக்குல்ல. நீங்க சொல்றது மாதிரி இதுல எந்த சிக்கலுமே இல்ல, சூப்பர் தான், பெனிஃபிட் தான் அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சைன் பண்ணிருக்கலாமே, ஏன் 20 இயர்ஸ் சைன் பண்ணல? சோ 2 நாட்டுக்குமே சில சிக்கல் இருக்கு, 2 நாட்டுக்கும் சில சிக்கல்கள் இருக்கு. இப்ப ட்ரம்ப்ன்ற பெரிய சிக்கல் வந்தனால அந்த சிக்கல்கள் எல்லாம் மறந்துட்டு நம்ம 2 சேர்ந்துட்டாங்க. ஆனா இதுல அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் 2 பேருக்கும் சிக்கல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். இப்ப ஆக்சுவலா எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்தியால சீப் லேபர் இருக்கு, யூரோப்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு, அவங்க ஒரு வளர்ந்த ஒரு பொருளாதாரம். ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதெல்லாம் லேபர் இன்டென்சிவ் செக்டர் அதெல்லாம். ஸோ நம்ம நிறைய டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்கன்னா, ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு இந்த அட்வான்ஸ்டான கார்ஸா இருக்கலாம், ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய மெஷினரிஸா இருக்கலாம், டெக்னாலஜிஸா இருந்த ஹை எண்ட் விஷயங்கள் அவங்க அங்கிருந்து அனுப்புவாங்க. இந்த ஒயின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவுமே ஹை எண்ட் பொருட்கள் தான். அதெல்லாம் அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஆமா, ப்ராசஸ் ஃபுட், இந்த விஷயங்கள்லாம் அவங்க அனுப்புவாங்க. ஸோ நம்மளோட அட்வான்டேஜ் யூஸ் பண்றோம், அவங்க அவங்களோட அட்வான்டேஜை யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்டைல்ல தான் நம்ம இதை நடத்த போறோம். இப்போ என்ன ஆகும்னா, சில செக்டர்ஸ் எடுத்துப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். டாக்ஸை நம்ம ஹெவியா கம்மி பண்றோம், இப்போ ரொம்ப கம்மி பண்றோம். 10% நம்ம தான் இப்போ போட போறோம். இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்து 100%க்கு மேல இருந்து இப்போ 10% நம்ம அதை ரெடியூஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய கார் மேனுஃபேக்சரர்ஸுக்கு ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுவாங்க, இல்ல இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டுக்குலாம் போக வேண்டாம். அதனால தான் நம்ம இவ்வளவு நாள் இழுத்தது. நம்ம அதே மாதிரி குளோபலைஸ் பண்றதுக்கும் நம்ம தயங்கணும். ஸ்டார்டிங்ல சோவியத் யூனியன் கிளாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எக்கானமியை லிபரலைஸ் பண்றது தயங்கணும். கவர்மெண்ட்டுக்கு என்ன தயக்கம், ஏன்னா முதலாளிங்க பதறுவாங்க, ஐயா நீங்க திறந்து விட்டீங்கன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க மொத்தத்தையும், நம்ம மார்க்கெட் ஃபுல்லா அவங்க கைக்கு போயிடும், ஸோ ஓப்பன் பண்ணாதீங்க எக்கானமியும் தான். அதே ப்ரெஷர் இங்கேயும் இருக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டே நமக்கு ப்ராஃபிட் இருக்கு அதுல. ஏன்னா இப்ப திருப்பூர் மாதிரியான பகுதியில இப்ப பெரிய சிக்கல் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கன் மார்க்கெட் நம்ம கையை விட்டு போயிருச்சு, அப்ப புது மார்க்கெட் நமக்கு தேவை. அது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நல்ல ஒரு வாய்ப்பா நமக்கு அமைவாங்க. ஆனா இது இந்த மாதிரியான செக்டர்ஸ் வரும்போது, வேற சில செக்டர்ஸ் வரும்போது நம்ம ஊருக்குள்ள அவங்க போந்து நமக்கு பெரிய கடுமையான போட்டி கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல அரௌண்ட் 100 செக்டர்ஸுக்கு மேல அவங்க ஓபன் பண்ண போறோம் நம்ம EU கம்பெனிஸுக்கு, EU நாடுகளுக்கு. ஸோ அப்ப அது நமக்கு போட்டியும் அது ஏற்படுத்தும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி அது நல்லதுதான். ஏன்னா நான் வந்து இழக்கிறதுக்கு ஒன்று தான் அப்படி ரொம்ப கேஷுவலா நான் பேசிட்டு இருக்கேன். நல்லது, போட்டி அவசியம், எல்லாம் போட்டி போட்டு கடைசியில பெட்டர் ஆகுங்கன்னு. ஆனா லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் இருக்கு, ப்ராஃபிட் ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இவங்க உள்ள வந்தாங்கன்னா ப்ராஃபிட் ஒரு 200-300 கோடி ரூபாய் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில கம்பெனிகள் திவாலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க அதை அந்த ஆங்கிள் இருந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த சிக்கல் பிராக்டிக்கலா அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இப்ப 2 நாடுகளுக்கும் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. யூரோப் பொறுத்த அளவுல சைனா கிட்டையும் போக முடியாது. ஏன்னா யூரோப்புக்கு இன்னொரு சிக்கல் என்னன்னா, சப்ளை செயின் வாங்க. இப்ப இந்த ஒரு ஃபோன் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம்னா இது இங்க மட்டுமே உற்பத்தி பண்ணப்படுறது இல்லை, ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு நாடுகள்ல உற்பத்தி பண்ணப்படும். ஸோ அந்த வகையில உலகத்துல குளோபல் சப்ளை செயின் இருக்கும். ஸோ அதனாலதான் இப்ப யுக்ரைன்ல போர் வரும்போது அது ஒட்டுமொத்த சப்ளை செயினையும் அது டிஸ்டர்ப் பண்ணுது. எல்லா பொருளும் ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் ஆகாது, ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ ஒரு நாட்டுல இன்ஸ்டபிலிட்டியோ சிக்கலோ வருதுன்னா குளோபல் சப்ளை செயின் அது டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப யூரோப் சைனாவை டிபெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது, சைனாவுக்கு அந்த சப்ளை செயின்ல முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. ஸோ அந்த ரோலை கம்மி பண்ணும்.
இந்தியாவை வச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சைனா இப்போ ஒரு சிக்கலா இருக்காங்க. சைனா, நான் செக்யூரிட்டி ஆங்கிள் இப்போ சொல்றேன், ரஷ்யாவோட போருக்கு போகும்போது ரஷ்யா சைடு சைனா போயிடுறாங்க. ஸோ செக்யூரிட்டி ஆங்கிள் ஒரு பெரிய த்ரெட். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இயுக்கும் சைனாவுக்கும் இடையே மிகப்பெரிய ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்கு. இந்தியாவுக்கும் இயுக்கும் இடையில அந்த மாதிரி ட்ரேட் இம்பேலன்ஸ் இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் டு யூரோப்பியன் யூனியன் பார்த்தோம்னா $75 billion. இந்தியாஸ் இம்போர்ட் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன் பார்த்தோம்னா $60 billion. ஸோ அந்த ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு $15 billion தான். இந்தியாவுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான் இருக்கு. ட்ரேட் டெபிசிட்னு பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு $15 billion தான். அது பெரிய மோசம் கிடையாது. ஆனா இது சைனாவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, EU இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா $519 billion. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்போர்ட்ஸ் டு சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா $213 billion. ஸோ அப்போ அந்த கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஏறக்குறைய $300 billion கேப் இருக்கு. சாரி, 300 பில்லியன் யூரோஸ் வந்து கேப் இருக்கு. ஸோ ட்ரேட் டெபிசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐரோப்பிய நிறுவனங்களால, ஐரோப்பிய நாடுகளால சைனாவை டீல் பண்ண முடியல. ஏன்னா அவன்கிட்ட நீங்க எக்கானமி ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சுருட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவன் ரொம்ப சீப்பா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கு கவர்மெண்ட் பேக்கிங்கும் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கும்போது இன்னும் ஈஸியா அவனால பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். நிறைய நேரங்களில் கவர்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணா, சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்றதுனால. ஸோ நார்மலான ஐரோப்பிய நாடுகள், அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களால சைனாவோட போட்டி போட முடியாது. ஸோ உங்களால வர்த்தக ரீதியாகவும் சைனாவோட போட்டி போட முடியாது. ரெண்டாவது உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளமும் இருக்கு. சைனா அவங்க எதிரியை பேக் பண்றாங்க. ஸோ அப்ப வேற என்ன வழி இருக்கு? சைனாட்டையும் போக முடியல, அமெரிக்கா கிட்டையும் போக முடியல. ரைட், 20 வருஷம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் இந்தியாட்ட இறங்கி போவோம் அப்படின்னு இறங்குறாங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நான் எப்படி பார்க்கறேன்னா, இதுல இந்தியாவுக்கு இன்னும் பெட்டரான அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி 2 பேருக்கும் சிக்கல் இருக்குன்றது ஓகே, பட் இந்தியாவுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். நம்மளால இன்னும் கொஞ்சம் கூட கம்படிட்டிவா அங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் பார்க்கும்பொழுது என்ன நினைப்பாரு? கட்டுப்புல தான் இருப்பாரு, பயங்கர வெறுப்புல இருப்பாரு. ஸோ இப்பவே பாத்தீங்கன்னா ஸ்காட் பெசன்ட் அப்படின்ற யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி இருக்காரு, அவரு காட்டமா தான் விமர்சிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, EU is financing the war against themselves. ஸோ EU பொறுத்தளவுல அவங்களுக்கு எதிரான போரை அவங்களே ஃபினான்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவரோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இப்ப நாங்க ரஷ்யா யுக்ரைன் போற ஒரு முடிவு கொண்டு வரணுன்றதுக்காக இந்தியாவை நாங்க நெருக்கிறோம், இந்தியா மேல நிறைய டாரிஃப்ஸ் போடுறோம், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்காதீங்க, ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணாதீங்க, நாங்க இந்தியா மேல அழுத்தம் போடுறோம். ஆனா நீங்க இந்தியாவோட போய் ட்ரேட் பண்றீங்க, நீங்க இந்தியாவை பலப்படுத்துறீங்க. அப்ப நாங்க போடுற அந்த டாரிஃபுக்கு அர்த்தம் இல்லாம ஆகி போயிருது இல்ல, அமெரிக்கா போடக்கூடிய டாரிஃபுக்கு அர்த்தம் இல்லாம போயிருது இல்ல. ஸோ அதனால இப்ப ஸ்காட் பெசன்ட் பார்த்தோம்னா பொங்கியிருக்காரு. நாங்க கஷ்டப்பட்டு அங்க இந்தியாவை நெருக்கிட்டு இருக்கோம், அங்க போற நிப்பாட்டுறதுக்காக நீங்க என்னன்னா இந்தியாவோட போய் ட்ரேட் பண்றீங்க அப்படின்றத சொல்ற. ஆனா இது யூரோப்புக்குமே சிக்கல் தான். ஏன்னா யூரோப் அது விரும்ப மாட்டாங்க. யூரோப் இப்ப ரஷ்யாவை ஒரு பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க, நேட்டோ ரஷ்யாவை த்ரெட்டா பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகணுன்றதுதான் யூரோப்போட விருப்பமாகவும் இருக்கும். ஆனா இப்ப யூரோப்புக்கு இம்மிடியட்டா சில சிக்கல்கள் இருக்கு, ட்ரம்ப் டீல் பண்ண வேண்டிய இம்மிடியேட்டான சிக்கல் இருக்கு. ஸோ அதனால இதை அவங்க பெருசா கண்டுக்கல. பட் லாங் ரன்ல டெஃபினட்டா யூரோப்பும் இந்தியா மேல அழுத்தம் போடுவாங்க. ரஷ்யாட்ட இருந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விலகுங்க அப்படின்ற அந்த அழுத்தத்தை போடுவாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு தெரியும், பிராக்டிக்கலா இந்தியானால ஒரே நாள்ல ரஷ்யா கிட்ட இருந்து விலகி வந்துட முடியாது. நம்ம நாட்டோட செக்யூரிட்டியை பொறுத்தளவுல பெரிய லெவல் ஆயுதங்கள்லாம் அங்க இருந்தா இம்போர்ட் பண்றோம். ஸோ அவங்கள சார்ந்துதான் நம்ம இருக்கோம், இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும், அவங்கள சார்ந்துதான் நம்ம இருக்கோம். ஸோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கு டைம் ஆகும். இப்ப ரஷ்யாட்ட இருந்து விலகி வராங்கன்னா அப்ப அந்த வேலையை யாரு பண்றது? அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஏற்கனவே நிறைய ஆயுதங்களை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சர்வீஸ் பண்றதுக்கு ரஷ்யாவோட சப்போர்ட் வேணும், இதெல்லாம் இருக்கு. ஸோ அது உடனே நடக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ ப்ராக்டிக்கலா இருக்காங்க. ரைட், கொஞ்சம் இந்த இடத்துல விட்டுருவோம் நம்ம. ஆனா அமெரிக்கா அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. சைனாவும் இதை விரும்ப மாட்டாங்க. சைனா ரொம்ப ஷார்ப்பா ரியாக்ட் பண்ணல, பட் சைனாவும் இதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சைனாவை பொறுத்தளவுல நான் சொன்னது போல பலமாகுது அப்படின்ற இந்தியா பலமாகுதுன்றது ஒண்ணு, சைனாவை இந்தியா அங்க ரிப்ளேஸ் பண்ணுது இல்ல. நான் சொன்ன மாதிரி குளோபல் சப்ளை செயின்ல சைனாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. அத இந்தியா இப்ப உடைக்குது இல்ல, அந்த ரோல் இப்ப இந்தியாவுக்கு வழங்கப்படுது. ஸோ இப்ப யூரோப் என்ன பண்றாங்க, சைனாவை நம்பி இருக்க கூடாது,
அதை இங்க லைட்டா ஷிஃப்ட் பண்ணுவோம், இந்தியாவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. இதை சைனா விரும்ப மாட்டான்ல, என்னோட ரோலை இவங்க கையில் எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ சைனாவுக்கு அங்கே ஒரு மொனோபோலி மாதிரி ஒரு பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்றதுனால சைனா அதை யூஸ் பண்ணி ஐரோப்பிய நாடுகளை மிரட்டுற வேலைலாம் பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூரோப் பெரிய அளவில் சைனாவை டிபெண்ட் ஆகிருக்காங்க. குறிப்பாக அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் பொறுத்தளவில் பெரிய லெவலில் சைனாவை நம்பியிருக்காங்க. அப்போ சைனா என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க, யூரோப்பை மிரட்டுறதுக்கு அது ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் பார்க்குறாங்க. குறிப்பாக 2023 அந்த போர்லாம் ஸ்டார்ட் ஆன டைம்லேயே இதை ஃபீல் பண்ணுறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ ரைட், அப்போ சைனாவையும் கவுண்டர் பண்ணணும். அப்போ கூட பரவாயில்ல, அமெரிக்கா கொஞ்சம் ப்ரோ யூரோப்பாக இருந்தாங்க. ஸோ ரைட், சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட உதவியோடு நம்ம இதை பண்ணலாம். இப்போ அமெரிக்காவும் எதிராக திரும்புகிறாங்க. அப்போ நமக்கு வேறு வழியே இல்லை, நம்ம இந்தியா கூட போயிடலான்னு பார்க்குறாங்க. ஓகே, இப்போ இந்த சூழலில் ஏற்கனவே ட்ரம்ப் ரொம்ப கோபமாக இருப்பார். வேற ஏதாவது வரிகள் இந்தியா மீது போட வாய்ப்பு இருக்குமா? எப்படி பாக்குறீங்க, எப்படி டீல் பண்ணுவார் இந்த விஷயத்தை? இப்போ ஏற்கனவே 50% டேரிஃப்ஸ் போட்டாச்சு. இதுக்கு மேல நீங்க 75, 80, 100 போட்டதுல பிரோஜனம் இருக்கான்னு தெரியல. 50 போட்டாலே ஓரளவுக்கு இந்தியாவோட பிஸ்னஸை நீங்க ஸ்குவீஸ் பண்ணிடுவீங்க. 50% டேரிஃப் போட்டால் எங்க பெருசா பிஸ்னஸ் பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் லக்ஸுரி ஐட்டம்ஸ் விற்கல அவங்க கிட்ட. சில இண்டஸ்ட்ரீஸ்ல அது மேபி அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம், பட் மோஸ்ட்லி 50% போட்டாலே ஓரளவுக்கு உங்களோட பிஸ்னஸ்லாம் முடங்கிடும். ஆனா இப்போ ஒரு விஷயம் என்ன, எனக்கு என்னமோ ட்ரம்ப் ஏதாவது பண்ணுவார், அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். இப்ப இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, ட்ரம்ப் கிட்ட இருந்து அமெரிக்கா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரிட்டாலியேஷன், ஒரு எதிர்வினை இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இப்ப ரஷ்யாட்ட இருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்றோம். அதுக்கு என்ன பண்றாங்க, நம்மளை பனிஷ் பண்ணும் விதமா, நம்மளை தண்டிக்கும் விதமா 25% டேரிஃப் அவங்க போடுறாங்க. ஏன் அதை பண்றாங்க அவங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா ரஷ்யாவை நெருக்குறாங்க, நம்ம ரஷ்யாவை சப்போர்ட் பண்றோம். ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுன்றது நம்மளோட எண்ணம் கிடையாது, நோக்கம் கிடையாது. நம்ம சீப் ஆயில், ஆமா சீப் ஆயில், எனக்கு லாஜிக்கலா அது எனக்கு சீப்பா இருக்கு, தேவை இருக்கு, அதனால நான் வாங்குறேன்னு நம்ம வாங்குறோம். அதான் நம்ம வாங்கும்போது ரஷ்யா அங்க பலப்படுறாங்க. சோ ட்ரம்ப் எப்படி பாக்குறாரு, என்னோட எதிரியை நீ பலப்படுத்தினா நான் உன்னை அடிப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்தியா மேல அவரு வரிய போடுறாரு. இது இங்கேயும் அப்ளை ஆகும்ல. இப்ப ட்ரம்ப் எதுக்காக யூரோப் மேல அழுத்தம் போடுறாரு, கிரீன்லாந்து விவகாரத்துல வழி கொண்டு வரணும். அதே மாதிரி யூரோப் டாரிஃப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும், ஃபேரான டாரிஃப் ரேட்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக தான் அவர் யூரோப் மேல வரி போடுறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, யூரோப்போட நீங்க ட்ரேட் பண்ணி ட்ரம்ப் போடக்கூடிய அந்த வரிகளால ஏற்படக்கூடிய பாதிப்பை கம்மி பண்றீங்க. அப்ப ட்ரம்ப் அதை ரசிக்க மாட்டார்ல, ட்ரம்ப்ல அமெரிக்கா அதை விரும்ப மாட்டாங்கல்ல. ஸோ அதனால எனக்கு தெரியல எக்ஸாக்டா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த ஆங்கிள் தான் அவங்களும் பார்ப்பாங்க. நான் அவங்கள பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களே, அது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கன்ஸ் பார்ப்பாங்க. பட் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல விஷயம் தான், ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் தான். லாங் ரன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் கிரியேட் ஆகும், கேபிட்டல் இன்ஃப்ளோ நிறைய இருக்கும். நம்ம நாடு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருக்கலாம், இந்த ட்ரம்ப் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். மோடி போல்டா ஒரு முடிவு எடுத்திருக்காரா? இதுல ஒன்றும் பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லையே. இல்ல என்ன ஆப்ஷன் இருக்கு, ஒன்றும் பெரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லையே, எடுத்தான ஆகணும் நீங்க. ஓகே, ஆனா ஒரு வகையில போல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கும் தெரியும் நீங்க ட்ரம்ப்பை கோவப்படுத்துறீங்கன்னு தெரியும் அவருக்கு. சரி பரவாயில்ல, கோவப்பட்டு போட்டோம், நமக்கு தேவை இருக்குன்னு எடுக்கிறாங்க. ஆனா இப்ப யூரோப்புக்கும் வழி இல்லை, இந்தியாவுக்கும் வழி இல்லை, செஞ்சுதான் ஆகும். இந்த கிரீன்லாந்து இஷ்யூ தான் இப்போ இந்த ட்ரேட் ஒப்பந்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் பார்க்கலாம். கிரீன்லாந்து மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே டாரிஃப் போட்டார்ல, இது 10% நம்ம போட்டார். கிரீன்லாந்துக்கு முன்னாடியே போட்டார், டாரிஃப் போட்டாரு. EU நம்ம கிட்ட நெருங்கி வர கிரீன்லாந்து ஒரு காரணமா இருக்கும். நான் என்ன சொல்றேன், ட்ரம்ப்பே ஒரு காரணம்னு சொல்றேன். ட்ரம்ப் கிரீன்லாந்து இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10% போட்டார். சரி, அதுவே யூரோப்புக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கும். அதுக்கப்புறம் கிரீன்லாந்து இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் நிறைய நாடுகள், ஏறக்குறைய 10 நாடுகளும் என்னமோ அவங்க மேல டாரிஃப்ஸ் எல்லாம் போடுறாரு. டென்மார்க்லாம் டார்கெட் பண்றாரு, பிரான்ஸ், ஜெர்மனி எல்லாம் டார்கெட் பண்றாரு, இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு. ஸோ அதுவும் அவங்களுக்கு சிக்கல் தான். அது போக லாங் ரன்ல ட்ரம்ப்பை நம்பவும் முடியாது, ஏன்னா ஃபியூச்சர்ல 25% போடுவேன்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. ஸோ ட்ரம்ப்பை இனி நம்ப முடியாது. ட்ரம்ப் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்காரு. திடீர்னு டாரிஃபை போடுறது, திடீர்னு ஸ்ட்ரைக் பண்றது, திடீர்னு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா பேசுறது, திடீர்னு யுக்ரைனை டார்கெட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்றாரு. அப்ப ட்ரம்ப் ஒரு ரிலையபிள் பார்ட்னர் கிடையாது, ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பார்ட்னர் கிடையாது.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேற சோர்ஸ் நம்ம பார்க்கணும். நம்ம அமெரிக்காவை சார்ந்து அவங்கள நம்பி இருக்க முடியாது. ஸோ இப்போ கனடா பார்த்தோம்னா சைனாவை நெருங்க பார்க்குறாங்க. ஆனால் யூரோப்புக்கு அதுவும் பண்ண முடியாது. யூரோப்பால சைனா கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா சைனாவும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான். அவங்களையும் நீங்கள் நம்பிலாம் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. அது ஒரு சர்வாதிகார நாடு. யூரோப்பியன் வேல்யூஸ் வேற, சைனீஸ் சர்வாதிகார வேல்யூஸ் வேற. ஸோ யூரோப்பால அவங்களோடையும் டிராவல் பண்ண முடியாது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாகவும் அது பலன் தராது. செக்யூரிட்டி ப்ராப்ளமும் இருக்கு யூரோப்பு. ஸோ அப்போ இந்தியா உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன். அதே மாதிரி இந்தியாவுக்கும் நிறைய சிக்கல் இருக்கு. ஸோ இதுல பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. இவங்க 2 பேருக்கும் தேவை இருக்கு, வேற வழியும் இல்லை. ரைட் பேப்ப சேர்ந்துடலாம். இது என்னன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் இறங்கி வரதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடியே அதை பண்ணிருக்கலாம் பொலிட்டீஷியன்ஸ். பட் இருந்தாலும் இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதால பொலிட்டீஷியன்ஸ் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.